அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மாவை அமெரிக்க தமிழ் இளைஞர்கள் உலக கூட்டமைப்பு நிர்வாகிகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் நேரில் சந்தித்தனர். பொதுச் செயலாளராக சின்னம்மா நியமிக்கப்பட்டதையொட்டி வாழ்த்து தெரிவித்தனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா நியமிக்கப்பட்டதையொட்டி அமெரிக்க தமிழ் இளைஞர்கள் உலக கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் விஜய் பிரபாகர், செயலாளர் திரு பிரவீன்குமார் பிருத்வி, கூட்டமைப்பின் இந்திய தலைவர் டாக்டர் ஆர் மயில்வாகனன், அமெரிக்க இயக்குநர்கள் திரு ஆர் சசிகுமார், டாக்டர் எஸ் தீரஜ் கிருஷ்ணா ஆகியோர் சின்னம்மாவை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். அதற்கு கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா தமது நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். 1999 கூட அம்மா இதே வீட்டில் சின்னம்மாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, இப்பொழுதும் உங்களுக்கு வேணும்னா சின்னம்மாட்ட பேசினா என்னக்கிட்ட பேசுகிற மாதிரி அவங்க இப்பொழுதும் பேசுங்க. அந்த நினைவு இந்த பிறந்தநாள் விழாவில் அவங்க சின்னம்மா கையில் தான் கட்சி கிடச்சது. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அம்மாவோட நினைவு கேரி ஆன் பண்ணால் சின்னம்மா கையில் தான் கேரி ஆன் பண்ணுறோம். அதெல்லாம் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மாவை அப்பல்லோ மருத்துவ குழுமத்தின் துணைத் தலைவர் திருமதி பிரீதா ரெட்டி மற்றும் அவருடைய கணவர் திரு விஜயகுமார் ரெட்டி ஆகியோர் நேரில் சந்தித்து தங்களது மகன் திருமணம் வரும் 8ஆம் தேதி நடைபெற உள்ளதை முன்னிட்டு அதற்கான அழைப்பிதழை வழங்கி திருமணத்திற்கு வருகை தந்து மணமக்களை வாழ்த்துமாறு வேண்டுகோள் வைத்தனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளராக சின்னம்மா நியமிக்கப்பட்டதையொட்டி முன்னாள் கழக அவை தலைவர் புலவர் புலமை பித்தன் தனது மனைவியுடனும் கவிஞர் கண்ணதாசனின் மகள் திருமதி விசாலி கண்ணதாசனும் தனித்தனியே சின்னம்மாவை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். அதற்கு கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா தமது நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். தொட்ட இடம் துலங்க வரும் திருமகளே வருக அப்படின்னு புரட்சி தலைவி என்ற அசைக்க முடியாத பீடத்திலிருந்த ஒரு பெண்மையை பாராட்டி பாட்டு பாடிய காலங்களை நினைவு கூறும் வகையாக போயஸ் தோட்டத்திற்கு அவங்க 2 விரல் காட்டி அழகு செய்த அந்த இடத்தை பார்க்க வேண்டும் என்கின்ற முதல் அபிப்பிராயம் அதுதான் உண்மை. ஏன்னா இன்னும் அந்த கலை குறையாமல் இருக்கிறது என்பது கடவுளுடைய ஆசீர்வாதம். அதை பார்த்தேன். சின்னம்மா அவர்களை சந்தித்தேன். என்னுடைய அன்பும் பிரேயர்ஸ் அது எல்லாம் அவங்களுக்கு அமையணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவித்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மாவை அம்மா ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் அமைப்பின் தலைவர் திரு வீரா, பொருளாளர் திருமதி சரிதா ஆகியோர் நேரில் சந்தித்து மக்கள் நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு தமது வாழ்நாளை அர்ப்பணித்து தவவாழ்வு வாழ்ந்தவரும் மக்கள் நெஞ்சங்களில் என்றென்றும் நிலைத்திருப்பவருமான மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு வரும் 19ஆம் தேதி முதல் மாவட்ட தலைநகரங்களில் மாரத்தான் போட்டி நடைபெற உள்ளதற்கான அழைப்பிதழை சின்னம்மாவிடம் வழங்கினார்கள். அம்மா ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் 19 பிப்ரவரி மிக பெரிய அளவில் மாரத்தான் வாக்கத்தான் நடக்கப் போகிறது. அது நம்ம டாக்டர் பாரத எம்ஜிஆர் அவர்களின் 100ஆண்டு விழாவையொட்டியும் அம்மாவின் 69வது பிறந்தநாளையொட்டியும் இந்த மெகா மேரத்தான் 32 டிஸ்ட்ரிக்ட்லையும் ஹெட் குவார்ட்டர் நடக்கப் போகிறது. இதுக்கு நாங்கள் சின்னம்மா ஃபிளாக் ஆஃப் பண்ண அழிச்சிருக்கோம். சிறுபொறி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மாவை கேரளாவைச் சேர்ந்த ஓவியர் திரு இல்லியாஸ் நேரில் சந்தித்து தான் வரைந்த சின்னம்மாவின் படத்தை வழங்கி ஆசி பெற்றார்.